நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் இவ்வளவு ஏர்லி மார்னிங்லாம் பார்த்ததே இல்லை பாஸ். ஏதோ ஸ்கூல் பசங்களை முட்டாய் கொடுத்து கடத்துற மாதிரி என்ன இந்த ஆட்டோல நீங்க கடத்திட்டு போறீங்க பாஸ். ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, அவசரப்படாத. இததான் காலையில 5 மணில இருந்து சொல்றீங்க, ஆனா எங்க போறதா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யா அங்கதான் அண்ணா. ஸ்டாப் 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 ஸ்டாப். இங்கேயாப்பா? பாஸ், இங்க எதுக்கு பாஸ் நிப்பாட்ட சொன்னீங்க? அதையாவது சொல்லுங்க. ப்ரோ இன்னைக்கு சரவணன் ஒரு மாஸ்டர் பிளான்ல வந்திருக்கேன். என்ன மாஸ்டர் பிளான்? இன்னைக்கு ஃபுல்லா காலேஜ் மால் கோயில்னு சுத்த போறோம். எதுக்கு? தேடணும் ப்ரோ. தேடினாதான் இந்த சரவணனோட தேவதை எங்கன்னு தெரியும். அதெல்லாம் ஓகே தான் பாஸ். அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இது ஜென்ஸ் படிக்கிற காலேஜ் பாஸ். என்ன சொல்றீங்க ப்ரோ? நேத்து கூகுள் இங்க கேர்ள்ஸும் படிக்கிறான்னு சொல்லுச்சு. கூகுள் உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கு பாஸ். அந்த டிபார்ட்மெண்ட்லாம் மத்தியானம் தான் வருவாங்க. இப்ப வெறும் பேண்ட் சட்டை போட்ட கெட்ட பசங்க தான் வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? வாங்க முதல்ல ஆட்டோல இருங்க, போவோம். வாங்க ஆட்டோண்ணே. அப்படியே இந்த WCC எத்திராஜ்னு பெண்கள் படிக்கிற கல்லூரி பக்கமாவே போங்க. சரிப்பா. சாரி ப்ரோ, உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லாதது என் தப்பு தான் பாஸ். ஏதோ ஒரு தடவை இந்த பொண்ணு பாக்குற விஷயத்துல நான் சொதப்பிட்டேன். அதுக்காக என் மேல உள்ள நம்பிக்கையவா நீங்க இழந்துருவீங்க? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. அண்ணா ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓ மை காட், கேர்ள்ஸ். ப்ரோ 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 ப்ரோ, அந்த குரூப்ல தான் என் தேவதை இருக்கிறா ப்ரோ. எப்படி சொல்றீங்க? இல்ல ப்ரோ, கிராஸ் பண்ணும்போது ஹார்ட்ல ஒரு எர்த் அடிச்சிச்சு. எர்த்தா? இங்க இல்ல. ஆமா ப்ரோ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த கேர்ள்ஸ் கிட்ட போய் ப்ரோ சரவணனை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேளுங்க ப்ரோ. பாஸ், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியுது? நான் கல்யாண புரோக்கர். கொஞ்ச நேரத்துல என் தொழிலையே மாத்திட்டீங்களா பாஸ். என்ன ப்ரோ, நீங்களாம் புரோக்கர் கஸ்டமர் மாதிரியா பழைய இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழைய இருக்கோம் ப்ரோ. உங்களை விட்டா எனக்கு இந்த ஊர்ல வேற யார் இருக்கா ப்ரோ? பாஸ், ஆனாலும் உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. அதுக்காக நானும் செருப்படி வாங்க முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நீங்க உங்க மனசுல இருக்கிற பொண்ணை அப்படியே சொல்லி உங்க மனசு அப்படியே திறந்து காட்டுங்க. நான் அதே மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணியாச்சு. சிலையா செதுக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். எனக்கு ஆக்சுவலி பாஸ் பாஸ், ஆட்டோல வேணாம் பாஸ், ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. லொகேஷன் சேஞ்ச் பண்ணிப்போமா? ஓகே அண்ணா, வண்டி எடுங்கண்ணே. பாஸ் பாஸ், இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்க பாஸ். நான் எங்க அம்மாவோட பழைய போட்டோ பார்த்திருக்கேன் ப்ரோ. அதுல பச்சை கலர் தாவணி போட்டு அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருப்பாங்க. என்னோட தேவதையும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ப்ரோ. கையில எப்பவும் கண்ணாடி வளையல் இருக்கணும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு வரசி. கிளிங் 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 சத்தம். வா 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 வா, சொல்லுங்க சொல்லுங்க, மேல 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 சொல்லுங்க ப்ரோ. எங்க அம்மா எப்பவுமே தொங்க விட்டு தேர் கொடை மாதிரி ஒரு ஜிமிக்கி போட்டிருப்பாங்க. அவளும் ஆஹா வாவ். ப்ரோ கால்ல எப்பவும் கொலுசு போட்டிருக்கணும். அந்த ஜல் கொலுசு சத்தம் என் மனசு கேட்டுட்டே இருக்கணும் ப்ரோ. வாவ், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் பாஸ். அப்புறம் கூந்தல். மயிலுக்கு எப்படி அது தோகை அழகோ அதே மாதிரி தேவதையோட கூந்தல்.
என் முகத்துல வருடி விளையாடணும் ப்ரோ. ஓ ஆஹா அவ்வளவுதானா? அப்புறம் ப்ரோ, எல்லாரும் சிரிச்சா உதட்டுல தானே தெரியும். ஆனா என் தேவதை சிரிச்சா அவ கண்ணிலே தெரியணும் ப்ரோ. கோவப்படுற மனசு கூட குழந்தை மனசை மாறிடணும் ப்ரோ. அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? ப்ரோ ஒன்னும் இருக்கு ப்ரோ. அவ கால்கள் தாஜ்மஹால் கட்டினாங்களே, அது என்ன கல்லு? செங்கல், கருங்கல். ஐயோ இப்ப பார்த்து வர மாட்டேங்குதே. பளிங்கிக்கல். பளிங்கிக்கல். அவ கால்கள் பளிங்கிக்கல் மாதிரி இருக்கணும் ப்ரோ. மொத்தத்துல அவ முகத்தை பார்த்தா மத்த எல்லா பொண்ணுங்களோடையும் உலகத்துல இவதான் பெஸ்ட்னு தோணும் ப்ரோ. நமக்கு இவதான், வேற யாரு இல்லைன்னு மனசு சொல்லணும் ப்ரோ. கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை பார்க்கும்போது அப்படிதான் தோணி இருக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? வேணா யார வேணாலும் கேட்டுப்பாரு, அதான் சொல்லுவாங்க. என்ன கரெக்ட் தானே? வா சூப்பர். வளையல், தோடு, கூந்தல். நீங்க 25 இயர்ஸ் பேக்ல தான் இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அலகேஷனை நம்பினோர் கைவிடப்படார். Really bro? Will you do it? நன்மேண்டா. Thanks boss. Thanks a lot bro. Thank you so much. ஏங்க என்னங்க சொல்லுமா. நீங்க படிக்கிற நியூஸ சத்தமா படிச்சா நானும் கேட்பேன். ஏண்டி, நான் என்ன டிவில நியூஸ் வாசிக்கிற வேலையா பார்த்துட்டு இருக்கேன்? சத்தமா படிக்க சொல்றேன். ப்ளீஸுங்க, கண்ணாடி வேற போடாம எழுத்தெல்லாம் குட்டி குட்டியா படிக்க முடியாம கஷ்டமா இருக்குங்க. வர வர உன் கூட முடியல என்னால. தேங்க்ஸுங்க. படிக்கிறேன் கேளு. இந்திய பொருளாதாரம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ரூபாய் 20 இருக்கிறது. ரூபாவின் மதிப்பு உயர்ந்ததாலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்ததாலும் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை மேலும் 5 ரூபாய் குறைந்திருக்கிறது. லிட்டருக்கு ரூபாய் 25 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலைமை வராதான்னு அந்த காலத்துல எவ்வளவு கனவு கண்டிருப்போம். ஜெய்ஹோ இந்தியா, ஜெய்ஹோ. யாரு போன்ல? போனு லோனு வேணுமான்னு ஒருத்தன் லோன்னு அலையணும். இது ஒண்ணு நம்புற மாதிரியே இல்லையே. ஏங்க, உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சூடா 3 ரோசஸ் காஃபி, ஓகேவா? இதோ வந்துடுறேங்க. என்ன இவ 3 ரோசஸ் காஃபின்றா? சம்திங் ராங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா. சௌந்தர்யா, ஏமா லைனை கட் பண்ண? உன் அப்பா என் கூட தான் இருக்காரு, அதான் போனை கட் பண்ணிட்டேன். இப்ப தனியா தான் இருக்கேன், சொல்லுமா. அம்மா, நான் சென்னையில தான் இருக்கேன். ஓ, என்னடி சொல்ற? எப்போ வந்த? நேத்து நைட்டு ஊர்ல இருக்கிற மகளிர் குழு ஒண்ணு சென்னையில இருக்கிற கோயிலுக்கு டூர் கிளம்புனாங்க. அதுல என் ஃப்ரெண்டு வந்தா, அவ கூட நானும் வரட்டுமான்னு கேட்டு வந்துட்டேம்மா. பிள்ளைங்க வந்திருக்காங்களா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். இப்போ எங்க இருக்க? நான் வடபழனியில இருக்கிற ஹோட்டல்ல இருக்கேம்மா. அம்மா, 4 மணிக்கு திருவான்மியூர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்துடுறியா? நானும் வந்துடுறேன். என்னடி இப்படி திடீர்? உங்க அப்பாவை சமாளிச்சு எப்படி நாங்க வருவேன்? அம்மா ப்ளீஸ்மா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வர முடியாதா? இல்ல, நீ வந்துரு. உங்க அப்பா தலையில மிளகா அரிச்சிட்டு எப்படியாவது நான் வந்துடுறேன். அம்மா.
சௌந்தர்யா அம்மா நீ எப்படியாவது வந்துருமா ப்ளீஸ். நான் ஊருக்கு போயிட்டேன்னா அப்புறம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். சரிம்மா பாய். பாய்மா. சாரதா நில்லு. அந்த பொண்ணு தான் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் சொல்லி என்ன லோன் வாங்க கம்பல் பண்ணாங்க. தேவையில்லாம எதுக்கு லோன் வாங்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா வேணாம் சொல்லிட்டாங்க. நில்லு. எங்க ஓட பாக்குற? என்னங்க கைய நீட்டு. எதுக்குங்க கைய நீட்டுன்னு சொல்றல. இந்தா என்னங்க இது? மிளகாத்தூள் என் தலையில போட்டு அர. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாருகிட்ட பேசுன சொல்லு. யாருகிட்ட பேசுன? யாரு? சௌந்தர்யா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா 20 வருஷம் பகைய மீறி அவகிட்ட பேசிருப்ப. நான் செஞ்சது என்னங்க தப்பு இருக்கு? பேசாத. அப்படிதான் பேசுவேன். சொல்லுங்க, நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? அது எப்படி நீ என்ன விட்டு என் மக கிட்ட பேசலாம்? என்னங்க சொல்லு. அது தப்பு இல்லையா? அது எப்படி நீ என்ன விட்டு என் மக கிட்ட பேசலாம்? தப்பு இல்லையா? தப்புதான், தப்புதான். நான் பேசுனது தப்புதான். என் மக என்னடி சொன்னா? 4 மணிக்கு சிவன் கோயில் வராலாம் பார்க்கலாமான்னு கேட்டா. நானும் வரலாமா? இந்த அப்பனுக்கும் அவன் மகளை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. நானும் வரலாமா? என்னங்க நீங்க? வாங்க, அவ நம்ம மகங்க, அவளை போய் பார்க்கலாம். வாங்க நீங்க. அம்மா. 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 எப்படிமா இருக்க? நீ எப்படிமா இருக்க? நல்லா உன்னை இருக்க. பாப்பனும் பார்க்க மாட்டேனோன்னு தவிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒண்ணு பார்த்துட்டேன். இது போதுமா எனக்கு? இதுவே போதும். நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னம்மா, முதல்ல அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லு. இருக்காருமா. ஏமா, சரவணன் தான் ஏதோ என் புருஷன் மேல கோவத்துல இருக்கான். அதனால என் கூடயும் பேச மாட்டேங்கிறான். அப்பாவும் ஏமா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வெறுத்துட்டு இருக்காரு. இல்லம்மா. என்னம்மா இல்ல? நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாவும் என் கூட பேசுவார்னு நான் எவ்வளவு ஆசாசியா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா எப்ப அவரு என்கிட்ட நீ பேசுறது தெரிஞ்சா திட்டுவாருன்னு சொன்னியோ அப்பவே என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சுமா. எல்லா அப்பாக்களுக்கும் பொண்ணுதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் அப்பா மட்டும் அதுல விதிவிலக்கு. அவருக்கு எல்லாமே அவரோட பையன்தாம்மா. மகனுக்காக மகளையே ஒதுக்கிட்டாரு. அப்படியெல்லாம் பேசாதம்மா. அதுதாம்மா உண்மை. இல்லன்னா அப்பா என் கூட பேசி இருப்பாரு, என்ன பார்க்க வந்திருப்பாரு இல்ல.
அப்படியெல்லாம் சொல்லாத சௌந்தர்யா. சௌந்தர்யா அம்மாடி அப்பா 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 வந்துட்டோம். அப்பா வந்துட்ட. நீ வந்திருக்கன்னு தெரிஞ்ச உடனே அப்பாவும் உன்னை பார்க்க ஓடியாந்துருக்க. இந்த அப்பாவுக்கும் எல்லா அப்பன மாதிரி மகள்னா தான் உசுறு. அப்பா உன்னை வெறுக்கலடா. இத்தனை வருஷமா அப்பாவும் உன்னை பிரிஞ்சு உன்னை பார்க்காம பேசாம கஷ்டப்பட்டுட்டா. என்ன நம்புடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா அப்பா கூட சேர்ந்து நில்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா, சீர சிறப்போட இருமா. சாரிப்பா, நீங்க வரலங்கிற கோவத்துல நான் ஏதேதோ பேசிட்டேன். விடுடா, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அது உன் அம்மா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லவே இல்லை. அது தெரிஞ்ச உடனே ஏண்டி என்கிட்ட சொல்லலன்னு கேட்டேனே ஒழிய ஏன் பேசுறேன்னு கேட்கலாமா? சாரி கேட்கணும்னா அப்பாவும் அம்மாவும் தாண்டா உங்ககிட்ட சாரி கேட்கணும். நாங்க பேசுறதுனால எங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட கோச்சுக்கு வரோம்னு நினைச்சுதான் நாங்க இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு இருந்துட்டோம். சாரிம்மா. பரவாயில்லப்பா. எதுக்கு எல்லாரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிட்டே? இப்பதான் பார்த்தாச்சுல்ல, சாரி வேண்டாம், கண்ணை தொடச்சுக்கோங்க. முதல்ல உன் கண்ணத்தோட. வாங்க, நட சாத்துறதுக்குள்ள சாமி கும்பிட்டு வந்துரும். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, சரவணன் எப்படிமா இருக்கான்? இன்னும் என் வீட்டுக்கார மேல அவனுக்கு கோவம் குறையவே இல்லையா? அவன் கோவத்தை கொண்டு போய் அடுப்புல போட. வெட்டி வீம்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. மீனாட்சி எப்படி இருக்காமா? எங்க நல்லா இருக்கிறா? உங்க உனக்கு என்ன நிலைமையோ அதேதான் அவளுக்கு அங்க. என்னதான் கட்டின புருஷன் நல்லதா வச்சுக்கிட்டாலும் பிறந்த வீட்டை மறந்து இருடின்னு சொன்னா பொம்பளைங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா ஒண்ணு சௌந்தர்யா, நீ எங்க கூட இருந்தா எங்களை எப்படி பாத்துப்பியோ அந்த மாதிரிதான் பாத்துக்கிறா மீனாட்சி. ம், எங்க 2 பேரையும் உள்ளங்கையில வச்சு தாங்குறா. நல்ல விஷயம் தானம்மா. என்ன இருந்தாலும் அவங்க அண்ணனை பார்க்க அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. அவளுக்கு அவ அண்ணன்னா ரொம்ப உசுரு. என்னம்மா பண்றது, ஊரு கண்ணே நம்ம குடும்பத்து மேலதான் இருந்துச்சு. அதான் இப்படி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில இருக்கும். தமிழ் எப்படிமா இருக்கிறாரு? இன்னும் அவருக்கு சரவணன் மேல இருக்க கோவம் தீரலையா? இருக்காருப்பா, இன்னும் அதே மாதிரிதான். பொண்டாட்டி புள்ளைங்க குடும்பம்னு வந்துட்டா உசுருக்கு உசுரா அன்பு காட்டுற தமிழ். அதே சரவணங்கிற ஒரு பேரை கேட்டுட்டா அவ்வளோதான், உடனே அருவாளை எடுக்கிற அளவுக்கு கோவக்காரரா மாறிடுவாரு. எது எப்படியோ என்ன நல்லா பாத்துக்கிறாரு. நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி என் மேல பிரியமா இருக்காரு. என்ன பசங்களுக்கு தான் ஓவர் செல்லம். அதுவும் அவர் பையன் வைத்தி இருக்கானே, அப்படியே அவர மாதிரி. எங்கேயாவது போய் வம்பு இழுத்துட்டு வந்துருவான். அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணவே இவருக்கு நேரம் சரியா போயிடும். என்ன பண்றதுமா, வீட்டுக்கு ஒருத்தர் இப்படிதான் இருக்கிறாங்க போல. உன் மருமக சரவணன் இருக்கானே, அதான் சக்தி சரவணன். அவனும் அப்படியே அவன் அப்பன மாதிரி வீம்பு பிடிச்சவன். என் மருமகனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சரவணனை தான் பார்க்க முடியல, அவன் பையனையாவது பாத்திருப்பேன்ல. எங்கம்மா, அவன் அப்பா பேச்ச தட்டாத பையன். தாய் மாமன் வீட்டு ஆட்களோட சகவாசமே வச்சுக்க கூடாதுன்னு அவன் அப்பன் சொல்லி இருக்கிறான். அதை அப்படியே ஃபாலோ பண்றான் என் பேராண்டி. இப்ப நாங்க இங்க வந்தது கூட அவனுக்கு தெரியாதுமா. தெரிஞ்சா உடனே அவங்க அப்பனுக்கு போன் பண்ணி எங்களை மாட்டி விட்டுருவான். அச்சுச்சோ. நீயாவது பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லம்மா. மீனாட்சிக்கு காலேஜ் இருக்குமா, திடீர்னு லீவ் போட முடியாது. என்ன உன் பேரன்தான் கோவக்காரன், அத்தை வீட்டு சொந்தங்களே ஆகாதுன்னு பிடிவாதமா இருக்கான். ஆனா எல்லாம் எடுத்து சொல்லி நான் புரிய வச்சிடுறேம்மா. என் பேத்தி எப்படிமா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காப்பா.
எல்லாரும் அவள மீனாட்சி மாதிரி தானே சொல்லுவாங்க. அவரும் தங்கச்சியை எப்படி தாங்கினாரோ அதே மாதிரி தான் தாங்குறாருப்பா. அவருக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பா. அம்மாடி ரொம்ப வருஷம் கழிச்சு கோயில்ல சந்திச்சிருக்கிறோம். இனிமே கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம். ஆமா, ம். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இந்தியாக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதை இன்னும் உங்க அம்மா உங்கள்ட்ட சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லப்பா. அவங்களும் சொல்லல, நானும் கேட்கவே இல்ல. என்ன விஷயம்ப்பா? உன் மருமக சக்தி சரவணன் இருக்கிறானே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். ஏன்பா கனடால இல்லாத பொண்ணுங்களா இங்க கிடைக்க போறாங்க? விடு சௌந்தர்யா, எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் நீயும் கேக்குற. நானும் எல்லாருக்கும் சொன்ன பதில தான் உனக்கும் சொல்ல போறேன். உன் மருமகனுக்கு அவன் அம்மா மீனாட்சி மாதிரியே ஒரு தமிழ் பொண்ணு தான் பொண்டாட்டிய வரணுமா. ஓ, பிள்ளையார் மாதிரியே அவன் அம்மா மாதிரியே வேணும்னு அடம் பிடிச்சிருக்கான். பொண்ணு பார்த்தாச்சாமா? எங்கம்மா, இப்பதான் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருந்தா என் மகளையே என் மருமகனுக்கு கட்டிக்கங்கன்னு உரிமையோட சொல்லிருப்பேன். விடு சௌந்தர்யா, நினைக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. நமக்கு விதிச்சது அவ்வளவுதான். ஒரு நிமிஷமா. புளியோதரை சாப்பிடுங்கப்பா. ம். ஆ, அழாதம்மா. அப்பா, இந்தாங்கப்பா.